இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்ராவலில் வந்து நம்ம ரெண்டு விஜய் நேருக்கு நேரம் மீட் பண்ணுறாங்க. அதாவது அந்த ஒய் யூனிவர்ஸில் இருக்க அந்த யங்கர் விஜய், எக்ஸ் யூனிவர்ஸில் இருக்க இந்த ஓல்டர் விஜயை மீட் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் பார்க்கும்போது ரெண்டு பேருக்குமே ஷாக் ஆகுது. என்னடா இது நம்மள மாதிரியே இருக்காரு ஒருத்தர்னு ரெண்டு பேருக்குமே ஒரு ஷாக் இருக்குது. அப்போ வந்து இந்த ஓல்டர் விஜய் வந்து யங்கர் விஜய் பார்த்து, நீ யார், பார்க்க என்ன மாதிரியே இருக்க, யார் நீ, அந்த மாதிரி கேட்குறாங்க. அப்போ வந்து அவர் இந்த மாதிரி நடந்தாலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு வந்து அவர் இதை நம்பலை. அப்புறம் வந்து இவர் சில இன்சிடென்ட்ஸை வந்து சொல்லி இந்த மாதிரிலாம் நடக்கும் பாரு அப்படின்னு யங்கர் விஜய் வந்து ஓல்டர் விஜய்கிட்ட சொல்லி ப்ரூவ் பண்ணுறாரு. அதனால் இவர் வந்து அந்த யங்கர் விஜய் சொல்கிற எல்லாத்தையும் நம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல நம்ம பிரபுதேவையும் அஜ்மல் அமீரையும் காட்டுறாங்க. இவங்க யாரும் பார்த்தீங்கன்னா இப்போ விஜயோட கரண்ட் பேட்டாலியன் வேலை பார்க்குற டீம்மேட்ஸு. இவங்க எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ இந்த மாதிரி உடஞ்சு போயிருக்கிற விஜய்க்கு இவங்க ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த யங்கர் விஜயை பார்த்து இவங்களும் ஷாக் ஆகிறாங்க. என்ன யார் இந்த மாதிரி கேட்கும்போது விஜய் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இவன் இதெல்லாம் சொன்னா இதெல்லாம் நடக்குது அப்படின்னு. அப்போ தான் இவங்களும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவன் வந்து ஃபியூச்சர்லேருந்து வந்த விஜய்னு நம்ம பிரபுதேவாவும் அஜ்மல் அமீரும் நம்புறாங்க. அந்த இடத்துல பிரபுதேவா வந்து அந்த யங்கர் விஜயை பார்த்து கேட்குறாங்க, நீ வந்து இந்த மாதிரி ஃபியூச்சர்லேருந்து வந்த விஜய்னா அந்த கீ இருக்கிற இடத்துக்கே நீ போயிருக்கலாமே, எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்த, அந்த மாதிரி கேட்குறாரு. அப்போ தான் அங்கே அந்த யங்கர் விஜய் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, அந்த கீ வந்து தவறுதலாக நீங்கள் இருக்கிற இந்த ஊரில் தான் மிஸ் ஆகிருக்கு. அதாவது 2070 அந்த மைக் மோகன் பண்ணுற ஒரு டெஸ்டிங்கில் கீ மட்டும் ட்ராவல் ஆகி உங்கள் காலகட்டத்துக்கு வந்துடுது, அதனால தான் நான் இங்கே தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த யங்கர் விஜய் வந்து இவங்க வந்து ஏர்ஃபோர்ஸில் இருக்கிறதுனால வந்து இவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. நீங்கள் என் கூட 2070 வந்து அவர் வந்து எதுக்காக இந்த டைம் ட்ராவல் மிஷினை கண்டுபிடிக்கிறாரு, அவர் நல்லதுக்கு கண்டுபிடிக்கிறாரா இல்லை ஏதாவது நாச வேலை செய்யறதுக்கு கண்டுபிடிக்கிறாரா, உங்கள் ஊரை நீங்கள் தான் காப்பாற்றணும், அதனால் நீங்கள் என் கூட வந்து ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இவங்க 3 பேருமே ஒத்துக்கிறாங்க. ஆனால் விஜய் வந்து அரை மனசோட தான் ஒத்துக்கிறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒய்ஃப் இறந்த அந்த சோகத்தில் இருக்காரு. இருந்தாலுமே தன்னோட நாடுன்னு வரப்போ கண்டிப்பாக இவர் ஒத்துப்பாருன்னு நினச்சி கேட்டிருக்காரு. அதே மாதிரி இவரும் ஒத்துக்கிட்டாரு. 3 பேருமே இந்த யங்கர் விஜயோட டைம் ட்ராவல் பண்ணி 2070 போகிறாங்க. அங்கே போய் டைரெக்டாக மைக் மோகன் கிட்ட நீங்கள் எதுக்காக இந்த இதை பண்ணுறீங்கன்னு கேட்க முடியாதுல்ல. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்ச நாள் அங்கே இருந்து மைக் மோகன் அவரை ஸ்டடி பண்ணி அவருக்கு 2 அசிஸ்டன்ட் இருக்காங்க. அவங்க யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம விடிவி கணேஷும் பிரேம்ஜியும் கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க மூலமாக நம்ம மைக் மோகன் எதுக்காக அந்த டைம் ட்ராவல் மிஷின் உருவாக்குறாரு, அது நல்லதுக்காக கெட்டதுக்கான கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம விடிவி கணேஷ், பிரேம்ஜி 2 பேருமே இவங்க கரெக்ட் பண்ணி எதுக்காக வந்து இந்த டைம் ட்ராவல் மிஷினை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த இவங்க 4 பேருமே தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த நாச வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து துபாயிலேருந்து இந்தியாவுக்கு டைரெக்டாக அண்டர் வாட்டர் பைப்லைன் மூலமாக பெட்ரோலியமை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதா ஒரு பிளான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி போயிட்டுருக்கு. இப்படி பண்ணுறதுனால இந்தியாவுக்கு இது எக்கனாமிக் க்ரோத்தில் இது ரொம்ப பெரிய வளர்ச்சியாக இருக்கும். இது வந்து பொறுக்காத சைனா கவர்மெண்ட் வந்து எப்படியாவது இந்த பிளானை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மோகன் கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு திட்டத்தை வந்து அவங்க சொல்கிறாங்க. இந்த மிஷினை நீ தான் முடிக்கணும்னு சொல்லி சைனா கவர்மெண்ட் வந்து நம்ம மைக் மோகனும் இந்த மாதிரி ஒரு பிளான் போயிட்டுருக்கு, இந்த பிளானை நம்ம எப்படியாவது தடுத்து நிறுத்தி ஆகணும், இந்த பிளான் வந்ததுனால வந்து நம்ம எக்கானமியை விட இந்தியன் எக்கானமி ரொம்ப கூட போயிட்டுருக்கு, அதை நீ எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு தெரியாது, நீ கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணி ஆகணும் எப்படின்னு மோகனுக்கு வந்து ஒரு மிஷின் கொடுக்குது. அதுக்காக தான் இவர் அந்த டைம் ட்ராவல் மிஷினை கண்டுபிடிக்கிறாருன்னு நம்ம அந்த 4 பேரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மைக் மோகன் வந்து தன்னோட 2 முட்டாள் அசிஸ்டன்ஸ் மூலமாக தன்னோட பிளான் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு காண்டாயிடுறாரு. அவங்கள போட்டு வச்சு சாத்திட்டு இருக்காரு. ஏன்டா நீங்கள் இந்த மாதிரி உளறீங்க போட்டு சாத்திட்டு இருக்காரு. அப்போ தான் அவருக்கு தெரியுது அந்த இடத்துல வந்து தன்னோட டைம் ட்ராவல் பண்ணி தொலைஞ்சு போனால் அந்த கீ அங்கே இருக்குன்னு தெரிய வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீ டைம் ட்ராவல் பண்ணி 2023 வந்துருச்சுன்னு அந்த யங்கர் விஜய் சொன்னார்ல, அவருக்கே தெரியாமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கீ வந்து பெரிய விஜய், அதாவது ஓல்டர் விஜயோட ஒரு ஷூட் பாக்கெட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கு. அது அவருக்கும் சரி யங்கர் விஜய்க்கும் சரி இத்தனை நாளாக தெரியாமல் இருந்திருக்கு. இவங்க பேசிட்டு கிளம்பும்போது தெரியாமல் அந்த கீ வந்து கீழே விழுந்துருச்சு. இதை பார்த்த மைக் மோகன் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாரு. இந்த கீ கண்டுபிடிச்சது மூலமாக இந்த டைம் ட்ராவல் மிஷின் சக்ஸஸ் ஆயிடுச்சு, நம்ம அந்த பிளானை கண்டிப்பாக ஸ்பாயில் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பிளான் தெரிஞ்சுட்டு யாரையுமே உயிரோட விடக்கூடாதுன்னு சொல்லி இவர் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா 2070 2023 அந்த கீயை வச்சு டைம் ட்ராவல் பண்ணி போகிறாரு. அப்படி டைம் ட்ராவல் பண்ணி போனதுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே பிரசாந்துக்கும் இந்த டீமுக்கும் ஆகாதுன்னு தெரிஞ்சுட்டு நம்ம மோகனும் பிரசாந்தும் ஒன்று சேர்றாங்க. எப்படியாவது இவங்களை அழிச்சாகணும்னு ஒன்று சேர்றாங்க. இந்த இடத்துல வந்து பிரசாந்த் வந்து கேட்குறாரு, நான் ஏன் உங்க கூட சேரணும், அதெல்லாம் உன்னோட சேர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம மைக் மோகன் வந்து டைம் ட்ராவல் மிஷினை அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதை வச்சு பார்த்தீங்கன்னா செத்து போன உன்னோட பையனை என்னால் திருப்பி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல 2 பேரும் ஒன்று சேர்றாங்க. இந்த இடத்துல தான் கிளைமேக்ஸ் போய்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் வந்து அவரோட மேன் பவர், அவரோட வெப்பன்ஸ் எல்லாரையும் அனுப்பி வந்து இவங்க 4 பேரையும் கொல்லணும் அப்படின்னு பிளான் பண்ணி அனுப்புகிறாங்க. அந்த இடத்துல ஒரு மாதம் ஒரு ஃபைட் சீன், இவங்க 4 பேர் இங்கே மற்ற எல்லாரும் ஆப்போசிட் டீமில் ஒரு மாதம் ஒரு ஃபைட் சீன் வருது. அந்த ஃபைட்டில் வந்து நம்ம விஜய், அஜ்மல் அமீர், பிரபுதேவா எல்லாருமே ஆப்போசிட் கேங்க அடித்து நொறுக்கிடுறாங்க. அட்லாஸ்ட்
பிரசாந்த், மோகன் இவங்க 2 பேருமே இவங்க 4 பேரும் சேர்ந்து கொண்டுடுறாங்க. கொன்று முடிச்சுட்டு அட்லாஸ்ட் நம்ம அந்த யங்கர் விஜய் வந்து அவரோட யூனிவர்ஸுக்கு கிளம்பும் போது ஒரு சர்ப்ரைஸாக வந்து பெரிய விஜய் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு நீ திரும்பி பாரு அப்படின்னு சொல்லுவார். பார்த்தானா நம்ம ஸ்னேகா அவரோட குழந்தைங்க அவங்க 2 பேரும் அப்படியே நடந்து வந்துட்டு இருப்பாங்க. உடனே நம்ம பெரிய விஜய்க்கு ஆச்சரியம் தாங்க முடியாமல் இது எப்படி பண்ணேன்னு அப்படி ஷாக்காக கேட்டுட்டு இருப்பாரு. அப்போ தான் இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி பாம் பிளாஸ்டில் இந்த மாதிரி உன்னோட ஒய்ஃபு உன்னோட குழந்தைங்க இறந்துட்டாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். நான் என்ன பண்ணேன், அந்த பாம் பிளாஸ்ட் நடக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் அவங்கள சேஃபாக ஒரு இடத்துல வச்சிட்டேன். இந்த மிஷின் முடிஞ்சவொடனே இவங்களை சர்ப்ரைஸாக அவனை காட்டலான்னு இத்தனை நாள் மறைச்சி வச்சிருந்தேன். இதான் என்னோட கிஃப்ட்டு. இது மூலமாக நான் என்னோட நன்றி கடனை உங்களுக்கு செலுத்திடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. விஜயும் அவங்கள பார்த்த சந்தோஷத்தில் அழுது இவரை கட்டி பிடிச்சி ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மோகன் கண்டுபிடிச்ச அந்த டைம் ட்ராவல் மிஷினை வந்து நம்ம யங்கர் விஜய் எடுத்துகிட்டு அவர் யூனிவர்ஸுக்கு கிளம்ப போகிறாரு. அப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம யங்கர் விஜய்க்கு வழி அனுப்புகிறாங்க. அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க.